அபூ ஹுரைரா என்ன ஒவ்வொரு நாளும் வந்து நீ வந்து சஹருக்கு வந்து எழுப்புன்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா போய் எழுப்புவார். ஒரு நாள் எழுப்புறாரு, அமீருல் முஃமினீன் சஹர் நேரம் வந்துச்சு. யர்ஹமுல்லாஹ் யா அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சுப்ஹானல்லாஹ் யா அபூ ஹுரைரா, அல்லாஹ் துல்லியான அபூ ஹுரைராவே தகவல் அலைய ருயா குந்து ஃபீஹா, நான் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தேன், அந்த கனவை இப்ப துண்டித்து விட்டீங்க அபூ ஹுரைரா சொல்லிவிட்டு சொல்றார். குந்து ராயித்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கனவுல நான் பார்த்தேன். யார் சொல்றது? இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்த்தாங்கன்னா அது கலந்து வேணும் இல்லாம எல்லாரும் ஏற்றுவாங்க. அவங்க நேரடியாக பண்றாங்க. நேரா காணாதவங்க காண்பாங்க காண இல்லையாங்கிறதுனா கலந்து வேண்டுமே. நாம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாண்டாங்களா கண்டி எழுதி காமிச்சிக்கிறது. சரித்திரத்தை சரியா எழுதிக்கிறாரு. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அஸ்-ஸுஹுத்னு சொல்லி ஒரு புக் எழுதிக்கிறாங்க. அந்த புக்ல இருந்து அந்த சரித்திரத்தை நான் சொல்றேன். என்னோட அறிவுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அறிவிப்பாளர் வரிசையை நான் பார்த்து கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க? நான் இன்றைக்கு இந்த சுபுக்கு நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல கண்டேன். ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து சொன்னாங்க, உஸ்மான் இன்னக துஃப்திரு இந்தனாலதா, நாளைக்கு நீங்க எங்களோட பகல் சாப்பாடு சாப்பிடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் எனக்கு வந்து சொன்னாங்க, அதை நீங்க எழுப்பிட்டீரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கு காலையில உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க கொலை செய்யப்பட்ட நேரத்தில் அவங்களோட கையில குர்ஆன் வச்சு ஓதிட்டு இருந்தாங்க. அந்த குர்ஆன்ல இருந்து அவங்க வெட்டப்பட்ட நேரத்தில் முதலாவது துளி ரத்தம் விழுந்த இடத்தை நான் பார்த்தோம். யார் சொல்றது? அம்ரா என்ற பெண்மணி சொல்றாங்க. ஆயிஷா அம்மாவோட சேர்த்து போய் பார்த்தோம். அந்த வசனம் என்ன சொல்லி தெரியுமா? ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். உனக்கு எதிராக இந்த மக்கள் செய்யக்கூடிய சதியிலே அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அவர்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அவன் கேள்வி காணக்கூடியவன், யாவற்றையும் அறிந்தவன். அந்த குர்ஆன் வசனத்துல இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சம்பந்தமே இல்லை. அவர் பின்னால் வந்தாரு. அப்படி வாழ்ந்தார்கள் சொல்றது. உலகத்தை அவர்கள் கணக்கெடுக்கவே இல்லை. இப்ப அம்ரா சொல்றா, பமாமாத்தமின் ரஜுலன் சபியா, அவங்கள கொண்ட ஒரு மனுஷனும் உருப்படியாக ஆகவில்லை. எல்லாம் என்ன வந்து எல்லாம் உருப்படி இல்லாம சீரழிஞ்சு மௌத்தாகினார்கள் என்ற செய்தியை அவர்கள் சொல்கிறார். சகோதரிகளே, நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபாக்கள் இதுதான் நினைச்சாங்க. எதை நினைச்சாங்க? வந்து தங்களுடைய இல்மின் மூலமாகவும் இந்த உலகத்தை அற்பமாக தருகின்றார், தங்களுடைய இபாதத்தின் மூலமாகவும் இந்த உலகத்தை அற்பமாக தருகின்றாங்க. அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு பிந்தின காலத்துல போய் பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன் பூமியில தான் குடியிட்டாங்க. அவரோட கூட்டாளி சல்மான் பாரிஸ் அவருக்கு கடிதம் எழுதுறாங்க, வாடாப்பா இந்த பைத்துல் முகத்தஸ் அல்லாஹ் தூய்மைப்படுத்திய பூமி இது, இங்க வந்து வாழ்வோம், நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. அப்ப சல்மான் பதில் எழுதுறாரு, இன்னல்லாஹ் லா துகத்திஸ் அஹதா, பூமி யாரையும் சுத்தமாக்காது. என்ன சொல்றாரு? வைன்னமா யுகத்திஸ் இன்சான் அமலஹு, மனுஷன் அமல் தான் சுத்தமாக்கும். நாம பள்ளிக்கு சைடுல இருக்கிறோம், நாம விரும்பினாதான் வரலாம். என்னது? பள்ளிக்கு சைடுல இருக்கிறோம்,